உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. உலகத்திலே நண்பர்களே, பணம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது பொருள் இல்லாதார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று பாடினார்கள். உலகத்தில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. பணம் இல்லைன்னா எதுவும் இல்லை. உலகத்தின் இயக்கங்கள் நின்றுவிடும். ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்தும் இந்த பணத்தை சார்ந்ததாக இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ல பெரியார் ஆயிடுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ல ரொம்ப நொடிஞ்சு போயிடுவாங்க. சில பேர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும், சில பேர் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் மண்ணாகும். என்ன காரணம்? எல்லாருக்கும் கிரகங்கள் காமன் தான், எல்லாருக்குமே தெய்வம் ஒன்று தான். ஆனால் சில பேருக்கு மட்டும் எப்படா அந்த அதிர்ஷ்டம் வந்ததுன்னா, அவர்கள் தங்கள் சூழ்நிலைகளை, தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தை, தாங்கள் அணியும் ஆடைகளை, தாங்கள் உபயோகப்படுத்தும் வார்த்தை எல்லாமே பணம் வரும் விஷயங்களாக செய்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. அப்போ பணம் வரும் விஷயமாக நாம் செய்ய வேண்டும். என்னென்ன பொருட்களெல்லாம் நாம் வைத்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் செய்தால் நாம் பணத்தை பெறலாம். நான் உட்காந்துருப்பேன், பணம் அதுவாக வரணும். எப்படியே நான் பணத்தை தேடி போக மாட்டேன், பணம் என்ன தேடி வரணும். அதுக்கு என்ன வழி? நான் கிளைண்ட்டை தேடி போக மாட்டேன், கிளைண்ட் என்ன தேடி வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இது உத்தியோகத்தில் ஓடி ஓடி சம்பாதிக்கிறது ஒரு வகை, அழகாக பண்ணுறது ஒரு வகை. ஒரு விஷயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சிக்ஸர் தான், ஒரு பாலும் சிக்ஸர், அழகாக சம்பாதிச்சுட்டு போயிடணும். அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும். இது நமக்கு செட் ஆகாது, இது வச்சுக்கிட்டா நமக்கு பணம் வராதுன்னா அதை பண்ணாதீங்க. எதுக்கு அதுக்கிட்ட மல்லு கட்டுறீங்க? நமக்கு எது வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த வகையில் இந்தந்த ராசிக்கு இதை வச்சுக்கிட்டா பணம் வரும், இதை பார்த்தா பணம் வரும். சார் ஒரு கேரக்டர் எடுத்துக்கோங்க சார். சில கேரக்டர் இருக்கான், அவன்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன், அந்த காரியமே உருப்படாது. ஏன் சொல்லுங்க? அவ்வளவு நல்லவங்க. சில பேர் இருக்காங்க, நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க, இவங்கள்ட்ட தான் நம்ம சொல்லுவோம். நல்லது நடந்தால் அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை, அவங்கள்ட்ட சொன்னால் நடக்கும். இப்போ மனிதர்கள்லையே சில பேர்கிட்ட சொன்னால் நடக்குது, சில பேர்கிட்ட சொன்னால் நடக்கலை. அதே மாதிரி தான் கிரகங்கள்ட்டையும். சில கிரகங்கள் அனுகிரகம் இருந்தால் நடக்கும். எந்த கிரகம் தெரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு ராசியாக போயிடும். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதும் குரு பகவானை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறார்கள். யாருன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். ஏன்னா ரெண்டு கூடவர் யாருன்னா குரு. நண்பர்களே, சனி பகவான் நினைத்தால் புதிய தொழிலை உண்டாக்குவார், ராகு பகவான் நினைத்தால் ஏற்றங்களை தருவார். ஆனால் குரு பகவான் நினைத்தால் என்ன பண்ணுவார்? புதிய உலகத்தையே உருவாக்கி விடுவார். அதான் குரு. குரு நினைத்தால் என்ன வேணா பண்ணுவார். குருவை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. குரு பகவான் எங்கே வருகிறார்? உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு 2ஆம் இடத்துக்குடையவர் குரு பகவான் 2 குடையவராகவும் 5 கூடிய யோகாதிபதியாகவும் இருக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி குரு தான் ஃபினான்சியர். என்றைக்குமே பாருங்கள், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பணம் என்பது இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படியாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு கடை வச்சோ ஏதாவது ஒன்று பொழைச்சிப்பாங்க விருச்சிக ராசிக்காரர்கள். காரணம் என்னென்னா, அந்த 2 கூடையவர் குரு தனாதிபதி. அந்த குருவினுடைய அனுகிரகம் இருப்பதால் இவர்களுக்கு பணவரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும். ரன்னிங் மணிங்கிறது இருக்கும். அதாவது பெரிய பெரிய காசு இல்லைங்க சார். நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் ஏழைகளின் கலைஞன், அடிப்படை மக்கள் கலைஞன். நான் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் என்றைக்குமே பற்றி பேசுனதே கிடையாது. அதை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. நாம் அன்றாட வாழ்வை பற்றி நம்ம பேசுவோம். திருவாசகத்தை போலவே நாம் தெருவாசகம் என்று சொல்லக்கூடிய நம்மோடு இருக்கக்கூடிய இவர்களை பற்றி புகழ், இதை பற்றி பேசுவோம். அப்பொழுது 2-5 கூடியவர் எதை பண்ணால் நம்ம பணம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். குருனா என்னங்க? குருனா என்னென்னா, சாட்சாத் அந்த நமக்கு நல்லது பண்ண, நமக்கு அருளாசி பெறக்கூடிய மகான்கள்லாம் குரு. தட்சிணாமூர்த்தி குரு. தட்சிணாமூர்த்தியை பிராண்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து குரு குருன்னு. தட்சிணாமூர்த்தி தவிர இங்கே நிறைய குரு இருக்காங்கங்க. ரமண மகரிஷி ஒரு குரு, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமண மகரிஷி ஒரு குரு என்பதை போலவே நாம் சங்கராச்சாரியார் ஒரு குரு. இந்த மாதிரிலாம் நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரதிமை, அவர்களுடைய சிலை, அவர்களுடைய ஜீவசமாதி, அவர்களுடைய அந்த பாதுகை, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். குருன்னா மஞ்சள்ங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே எங்கே வெளியே போனாலும் அவங்களுடைய பர்ஸில் ஒரு மஞ்சள் கொம்பு எடுத்துகிட்டு போங்க, அல்லது மஞ்சள் ஒரு பேக்கெட்டில் கவரில் கட்டி சின்னதாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய டேபிளில் எப்பயுமே மஞ்சள் இருக்கணும். மஞ்சள் துணி, ஒரு கைப்பிடி துணியாக கூட மஞ்சள் வச்சுக்கோங்க. மஞ்சள் உங்கள் கூடவே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ மஞ்சள் உங்கள் கூட இருக்கோ அவ்வளோக்கு குரு பகவான் கூடவே இருப்பார். தங்க காசே வச்சுருந்தா சிறப்பு. தங்க காசு போட்டிருக்க லக்ஷ்மி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு
பணம். ஏன்னா 7 குடையவன் சுக்கிரன் லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மி சில்வர் கலர் லக்ஷ்மியாக இருக்கணும். அந்த சில்வர் கலர் லக்ஷ்மி கழுத்தில் போட்டிருக்கிற ஒரு பொட்டு தங்கம் உண்மையிலே தங்கமாக இருக்கணும். பொட்டு தாலி கருகமணிலாம் போட்டு இந்த மாதிரிலாம் அந்த தங்கத்தை நீங்கள் அதை கும்பிட்டுட்டு தான் எதாக இருந்தாலும் போடணும். இந்த மாதிரி பண்ணுங்கள். பெரும்பாலும் குரு என்றாலே பார்த்தீங்கன்னா இது பசுமாடு, கோமாதா. ஸோ கோமாதா, பசு கூட்டம், இதெல்லாம் குரு. தொந்தி வைத்த சிலைகள் எல்லாம் குரு. நல்ல தொப்பை இருக்கக்கூடிய ஞான விநாயகர் நல்லா தொந்தியாக இப்படி உட்காந்துருக்கார். அருளாசி புரிந்து நல்லா கையில் புத்தகங்கள்லாம் வச்சு பாடம் சொல்லித்தராருன்னா அதுதான் குரு. இதெல்லாம் தான் குரு. குருனா புத்தகம், படிப்பு, வித்யை, இதெல்லாம் குரு. குரு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு என்னெல்லாம் சொல்லலாம். நம்பர் 3 குரு தயிர் குரு. தயிர் எல்லாம் குரு. ஸோ அப்போ நீங்கள் வந்து இது ரூமில் வந்து சாண்டிங் பாக்ஸில் வழக்கமாக நமக்கு தெரிஞ்ச அதே ஸ்லோகம் தான். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணுர், குருர் தேவோ மகேஸ்வரா. அந்த மாதிரி நீங்கள் பெரிதாக வணங்கக்கூடிய உங்களுக்கு யாரெல்லாம் தொழில் சொல்லி கொடுத்தாங்களோ, ஆச்சாரியர்கள், உங்களுக்கெல்லாம் யார் வேலை சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் குரு. அவங்களெல்லாம் நீங்கள் பாருங்கள். பேனா குரு. மஞ்சள் பேனா, தங்கம், எப்பயுமே ஒன்று புரியாது. கோல்டன் பென் எல்லாமே குரு தான். கோல்டன் பென்னு, கோல்டு எல்லாமே குரு தான். கோல்டு நாபு, குருனாலே கோல்டு தான். அடுத்ததாக இந்த கோல்டு பென் இதெல்லாம் சொன்ன மாதிரி உங்களுக்கு 7 கூடியவர் சுக்கிரன் என்பதால் தந்தம் மாதிரி ஐவரி கலரில் தந்தம் மாதிரியான மெட்டீரியலில் செய்யப்பட்ட பேனா, அதில் செய்யப்பட்ட டாலர், இதெல்லாம் குரு. நீங்கள் பெரும்பாலும் வந்து என்ன வைக்கணும்னா உங்களுடைய ஒரு கலசம் மாதிரி, பூர்ண கும்ப கலசம் மாதிரி, அதில் நிறைய காசு வந்து அப்படி கொட்டி இருக்கிற மாதிரி, ஒரு கூபாரம் மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி, வெற்றிலை, மாவிலை, இதெல்லாமே வந்து குரு ப்ளஸ் சுக்கிரன் காம்பினேஷன். சிகப்பும் மஞ்சளுமாக சேர்ந்த, அது கோல்டன் கிளாத்தில் ரெட்டு பார்டர் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாமே குரு. குருனா வந்து வாசனை, ஏலக்காய், கிராம்பு, அதே மாதிரி பச்சை கற்பூரம், இதெல்லாமே குரு. குருனா பள்ளிகள்னு சொல்கிறாங்க, நிறுவனங்கள், பள்ளிகள், குரு பரம்பரா, குரு பாடம் நடத்தக்கூடிய பள்ளி மாதிரியான பொம்மை, இதெல்லாம் உங்களுக்கு வந்து பணம் தரக்கூடிய விஷயம். குருனா வேறு என்ன சொல்லலான்னா ஒரு கை தான் குரு. சரஸ்வதி அப்படியே குரு. சரஸ்வதி. ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட குபேரன் குரு. குபேரனோட வைப்பு சித்திரலேகா ஓட சேர்ந்த அந்த குபேர சங்கநிதி, பத்மநிதி எல்லாரும் சூழ்ந்த அந்த படம், அதுதான் குரு. கீரிப்பிள்ளை பொம்மை குரு, அது குபேரனுடைய அதிதேவதை. குருனா ஒரு ஜீவ சமாதி இருக்கிற ஃபோட்டோ எல்லாம் குரு. இதெல்லாம் நீங்கள் வழிபடணும். நம்பர் 3 எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கணும். வியாழக்கிழமைகளில் எதாக இருந்தாலும் கையில் நிறைய பிரேஸ்லெட்டு, இது மாதிரி மோதிரம், தங்கம் நிறைய அணிஞ்சிருந்தால் உங்களுடைய பிஸ்னஸ் ரூமில் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது மிகப்பெரிய வெற்றி தரும். வடக்கு நோக்கி அமர்ந்து பண்ணுங்கள். நம்பர் 3 தொடங்க. எதாக இருந்தாலும் வியாழக்கிழமை தொடங்க. மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.